ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குஜராத் டைட்டன்ஸ் கேகேஆர் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். மேட்ச் நம்பர் 25 ஐபிஎல் 2026. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சேனல் நத்திங் லைக் ஸ்போர்ட்ஸு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கான டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக ஃபுல் ஹெட் டு வென்யூ ஸ்டாட்ஸ் கொடுத்துட்றேன். ப்ளஸ் பேசிக் நார்மல் யூனிவர்சல் டீமும் அதுக்கப்புறமா ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் படியும் ஒரு மாடலாக வந்து டெமோ எடுத்து கொடுக்குறேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் லக்குக்கு ப்ளே ஃபார் ஃப்ரீயில் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீம்ஸை. இந்த மேட்ச் 17ஆம் தேதி 7:30 நடக்குது நரேந்திர மோடி ஸ்டேடியமில் அகமதாபாத்தில். மோஸ்ட் ஆஃப் த கேகேஆர் பிளேயர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் சரியான ஸ்டாட்ஸே கிடையாது, ரொம்ப புவர் ஸ்டாட்ஸு. ப்ளஸ் ஆல்ரெடி ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப இருக்கிறதுலே மோசமான ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய பிளேயர்ஸ்ன்னு நினச்சி ஸ்கேம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அவ்வளோ ஒரு டீமில் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபின்னாலனை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். போன பிபிஎல் அப்புறம் இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு 2-3 இன்னிங்ஸ் நல்லா ஆனாரே தவிர்த்து அதுக்கு முன்னாடி ஃபின்னாலன்ற ஒரு பிளேயர் நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சுற்றக்கூடிய ஒரு பிளேயர் தான், தொடர்ந்து ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவர் எடுத்திருக்காங்க. கேமரான் க்ரீனு ஒரு பெரிய ஜாக் காலிஸ் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர்லாம் கிடையாது, பட் அவரை வந்து எடுத்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது அவங்களுக்கு. ரஹானே எல்லா மேட்சும் பெரிய அளவு ஆட மாட்டார். ஸோ சீனியர் ருத்ராஜ் கேக்வாட் தான் அவருமே. சம்டைம்ஸில் அடிப்பார், சம்டைம்ஸ் அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ ஓவரால் சொதப்பியிருக்காங்க. ரிங்கு சிங்கும் அவர் எனக்கு தெரிஞ்ச அந்த 5 6 அடித்தார், அப்புறம் ஒரு சில மேட்ச் அப்பப்போ அடிச்சிருக்காரு. அதனால் ரொம்ப திணறக்கூடிய மேட்ச். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா அப்படின்னு. 99% கண்டிப்பாக ஜிடி தான் வந்து ஜெயிப்பாங்க. 1% வேணால் கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து சும்மா சொல்லிக்கலாம். ஏன்னா தரமான ஒரு டீம் ஜிடி. அவங்க பேஸ் அட்டாக்கே பயங்கரமான அட்டாக் வச்சுருக்காங்க. அசோக் சர்மான்னு ஒரு பிளேயரு, அவர் என்ன தான் ரன்ஸ் கொடுத்தாலும் 150 போடுறாரு. அவர் போடுறதுலேயே இந்த ரிங்கு மாதிரி பிளேயருக்கு லைன் அண்ட் லென்த்தில் பிடிச்சி போட்டாங்கன்னா ஸ்டெம்ப்பு வந்து பறந்துடும், அந்த மாதிரி அவர் போடுறாரு. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஒரு பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இல்லை கேகேஆர் டீமில் நிறையா மாற்றங்கள் பண்ணி டீம் சைஃப்ரட்டை ஃபின்னாலனுக்கு பதிலாக கொண்டு வந்தால் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். சேம் டைம் நரேனை மேலே அனுப்பிச்சிட்டு ரஹானே மிடில் போன மேட்ச் மாதிரியே வரலாம். இப்படி பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு போகலாம். கேமரான் க்ரீன் வந்து அவர் வாங்கின அமௌண்ட்டுக்கு ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஈக்குவலாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மற்றபடி ஜாஸ் பட்லரு, சாய் சுதர்சன், அதுக்கப்புறம் சுக்மன் கில்லுக்குள்ளே கரெக்டாக நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் போடணும். ஜிடி டீமில் இருக்க ஒரு பிரச்சனையே போன சீசன்லேருந்து இந்த சீசன் வரையும் அந்த 3 பேர்த்த நம்ம கரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் போடணும். நம்ம மாற்றி கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டாலும் முடிஞ்சிச்சு நமக்கு. லக்கில் தான் ஜிடி டீமோட மேட்ச் எல்லாமே நமக்கு ஸ்மால் லீக்ஸ் அந்த மாதிரி ப்ளே பண்ணுறப்போ போகும். நம்ம மினி கிராண்ட் லீக்ஸு ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு நிறையா கிராண்ட் லீக்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறப்போ எப்படி வேணால் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்மால் லீக்ஸ் ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்பவுமே ஜிடி மேட்ச் வந்து ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். டோட்டல் மேட்சஸ் டொமஸ்டிக்கு 45, 22 ஃபஸ்ட் பேட்மேன் டீமும் 22 செகண்ட் பேட்மேன் டீமும் ஒரு மேட்ச் நடக்கலை. 180 ஆவரேஜ். அகமதாபாத்னாலே சுக்மன் கில் வந்து எப்பயுமே அடிப்பார். அது ஃப்ளாட் ட்ராக்காக அடிக்கிறான்னு நம்ம வந்து சொல்லுவோம். நான் அவருக்கு அங்கே வந்து ஒரு லக்குன்றது இருக்குது. அதேமாதிரி சாய் சுதர்சன் அகமதாபாத்னாலே சேசிங்கில் கண்டிப்பாக வந்து அடிப்பார். இன்னொன்று வீக் பவுலிங் லைனப் தான் வந்து வச்சுருக்காங்க. கார்த்திக் தியாகி, அதுக்கப்புறமா வருண் சக்கரவர்த்தி அடி வாங்குறாரு. சேம் டைம் வந்து வைபவ் அரோரா போடுறாரு. என்ன தான் விக்கெட்ஸ் எடுத்தாலும் ஆளுக்கு ஒரு 40 ரன் கொடுத்து தான் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. நரேன் மட்டுமே வந்து டைட் பவுலிங்ன்றதை போடுறாரு. ஹெட்வேர்டில் 3 முறை ஜிடியும் 1 முறை வந்து கேகேஆரும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓவரால் 4 மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ ஜம்பா ஆப்பு ஒன் அண்ட் ஒன்லி அஃபிஷியல் ஷாப்பிங் ஆப்பு ஜம்பா ஆப் மட்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஆகாஷ் சோப்ரா பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார். உங்களுக்கு ஃபோன்பே, பேடிஎம் மூலியமாக நீங்கள் அவங்களோட கம்பெனி நேமுக்கே ஜம்போக்கே டாப்அப் பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வித்ட்ரால் எடுத்தாலும் உங்களுக்கு ஜம்போன்னு தான் வரும். ஸோ டிஜிகோல்டு மூலியமாக பக்கா சேஃபு. ஒன் அண்ட் ஒன்லி ஆப் இப்போதைக்கு இருக்குது இது மட்டுமே. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. 2K கோல்டுன்னு ரெஃபர் கோடை பயன்படுத்திக்கோங்க. எல்லா மேட்சஸ்க்கும் உங்களுக்கு கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி கிராண்ட் லீக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் ஃபேண்டசி லீடர் போர்டும் போயிட்டுருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் டாப்அப் பண்ணுவீங்க, அதுக்கு தேவையான பொருட்களை உடனே நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்க கொடுக்குற கேம் டோக்கனை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதான் ப்ளே ஃபார் ஃப்ரீ. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதேமாதிரி டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அகமதாபாத் கிரவுண்டில் நடந்த ஒரு மேட்சும் போன சீசனில் கேகேஆரும் ஜிடி ஆடின மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு எடுத்திருக்கேன். அதில் சுக்மன் கில் 90 அடிச்சிருக்காரு, ஜாஸ் பட்லர் 41, சாய் சுதர்சன் 52. அவங்களே முடிச்சிட்டாங்க மேட்சை. ரஹானே ஒரு 50 அடிச்சிருக்காரு. அதுவும் ஃபஸ்ட் பேட்டிங்னா மட்டும்தான் ரஹானே மோஸ்ட்லி அடிக்கிறாரு, செகண்ட் பேட்டிங்கில் அடிக்கிறது இல்லை. அப்படியே அடித்தாலும் ரொம்ப பால்ஸை சாப்பிட்டு தான் வந்து ஆடுறாரு. பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டு, ரஷீத் கான் 2 விக்கெட். இதே கிரவுண்டில் நடந்த மேட்ச் 210 ராஜஸ்தான் டைட்டன்ஸ் 204 அடிச்சு தோத்தாங்க. அதில் சாய் சுதர்சன் 73. இந்த மேட்ச்சில் சுக்மன் கில் வந்து ஆடலை. ரவி பிஷ்னாய் 4 விக்கெட்ஸ் எடுத்தார்.
ஸோ செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இருந்திருக்கு இந்த விக்கெட்டில். அப்போது ரஷீத் கானோ இல்லை வருண் சக்கரவர்த்தியோ இல்லை நரேனோ செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு 2 விக்கெட் வெளியே எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் ஓவரால் க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக தான் எப்பயுமே வந்து அகமதாபாத் ஸ்டேடியம் இருந்திருக்கு. பிளேயிங் 11 பார்த்தோம்னா ரஹானே, ஃபின் ஆலன், கேமரன் கிரீன், ரகுவன்ஷி, ரிங்கு சிங், அனுகுல் ராய், ரமன்தீப் சிங்கு, நரேனு, வைபவ் அரரா, ரோமன் பவுல், கார்த்திக் தியாகி, வருண் சக்கரவர்த்தி தான் மோஸ்ட்லி இவங்களோட பிளேயிங் 11 இருக்கும். இதில் வருண் சக்கரவர்த்தி ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் சுத்தமாக இல்லை, ஃபார்ம்லேயே இல்லை. அவர் விக்கெட் எடுக்க முடியல. விக்கெட் எடுக்கான்னு பரவாயில்ல, அடிச்சிடுறாங்க. இன்னொன்று ஒரு ஜிடிக்கு எதிராக 4 மேட்ச் ஆடிருக்காரு, ஒரு விக்கெட் கூட எடுத்ததே கிடையாது இப்போ வரைய ஜிடிக்கு எதிராக. அந்த ரெக்கார்டும் இருக்குது. கார்த்திக் தியாகி ஃபஸ்ட் பால் பண்ணால் டெத்தில் போகிறாரு, அதனால் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். வைபவ் அரரா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட் எவ்ரி மேட்ச் வந்து எடுத்து கொடுக்குறாரு. ரோமன் பவுல் ரீசெண்டான ஃபார்மு, எல்லா மேட்சும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 ரன்னுன்ற மாதிரி அடித்து கொடுக்குறாரு. நிறைய ஓப்பனிங் வரதுனால நல்ல அட்வான்டேஜ். 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி எப்படியும் ஒரு 10 டாட் பாலுக்கு மேலே போட்டுறாரு. பேட்டிங்லையும் எப்படியோ எஜ்ஜு பட்டு ஒரு 2-3 4 போச்சுன்னா கூட அதில் ஒன்று விக்கெட்டும் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓரளவுக்கு சேஃபஸ்ட்டாக ஆப்ஷன் நரேன் தான். ரமன்தீப் சிங் போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் அடிப்பார்னா அது கொஸ்டின் மார்க் தான், ரொம்பவுமே டஃப். அனுகுல் ராய் தேவைப்பட்டால் டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ட்ரை பண்ணுங்கள். பட் அவருக்கு பேட்டிங் வந்து கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிச்சின்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு. சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் அவர் தான் வந்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டே அவர் தான் வந்து வாங்கியிருந்தார். ஸோ ஜார்க்கண்ட் ஜெயிச்சப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ரெண்டுலேயுமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ரிங்கு சிங்கு, கேமரன் கிரீன், ரகுவன்ஷி. இதில் ரகுவன்ஷி தொடர்ச்சியாக நல்ல பர்ஃபார்மன்ஸு, 20 ரன்னு ப்ளஸ் வந்து அடிச்சிடறாரு எவ்ரி மேட்ச்சு. கேமரன் கிரீன் டபுள் ஆப்ஷன் பார்க்குறோம், ஆனால் பவுலிங் போட்டால் ஒரு 30 ரன் கொடுக்குறாரு. பேட்டிங் வந்தால் ஃபஸ்ட் பாலே அவுட் ஆயிடுறாரு. எப்படி கெஸ் பண்ணுறதுனே தெரில. சப்போஸ் நம்ம ட்ராப் பண்ணிட்டு போய் பவுலிங் போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங்கில் வந்து 20 ரன் 20 ரன் அடிச்சிட்டாலும் நமக்கு பாதிப்பாகும். ஸோ சேஃப் ஆப்ஷனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரஹானே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷனு. பட் இந்த மேட்ச்சு ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்டு எல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரொம்பவுமே ரிஸ்க்காக தான் இருக்குது. ஃபின் ஆலன் ஸ்விங் பண்ணக்கூடிய பர்ஃபெக்ட் லைனில் லென்த்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் போட்டால் அவுட் ஆவார். கம்போஜ் போட்டால் அவுட் ஆயிடுவார். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு ரபாடாவும் நல்ல லைனில் போடுவார். சிராஜும் ரன்ஸ் கொடுத்தாலும் லைனில் லென்த்து கரெக்டாக வந்து போடுவார். ஸோ ஃபின் ஆலன் பட்டுச்சுனா தான் உண்டு, அப்படி இல்லாட்டி கண்ணை மூடி சுற்றி அவுட் ஆகிட்டு தான் போவார். ஸோ சேஃப் ஆப்ஷன்னா உங்களுக்கு நரேன், கேமரன் கிரீன் டபுள் ஆப்ஷன்னால ரகுவன்ஷி ஒரு டீசென்ட் பிக்கு. ரிங்கு ஃபார்ம்லேயே இல்லை, தேவைப்பட்டால் சேசிங்கில் வேணால் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. வைபவ் அரரா மினிமம் ஒரு விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாரு ஃபஸ்ட் ஆர் செகண்ட். இந்த சைடில் நம்ம கேப்டன் பார்த்தோம்னா நரேன், கேமரன் கிரீன் போகலாம். கிராண்ட் லீக்கில் வேணால் ஃபின் ஆலன்னு போய் பாருங்கள். டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக அனுகுல் ராயை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பால் பண்ணால் கார்த்திக் தியாகி எடுத்துக்கலாம். இங்கே சாய் சுதர்சன், சுக்மன் கில், பட்லர் இவங்களுக்குள்ளே மேட்ச் முடிக்குது. அதேமாரி கிளென் பிலிப்ஸை கீழே தான் அனுப்புகிறாங்க. வாஷிங்டன் சுந்தர் தான் மேலே வராரு. எல்லா சுச்சுவேஷன்லேயும் அவரை தான் யூஸ் பண்ணுறாங்க. பவுலிங் வந்து கொடுக்கறது இல்லை, தேவைப்பட்டால் பவுல் பண்ணலாம். இங்கே பார்த்தோம்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஆன் டைமில் உங்களுக்கு ரிங்குவும் நரேன் இருந்தால் மட்டும்தான் வாஷிங்டன் சுந்தர் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். மற்றபடி அவர் பவுலிங் போட மாட்டார். ரஷீத் கான் மெயினாக இருப்பார். சிராஜ் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஒரு விக்கெட் வரையே டெத் வரையே போகிறதுனால எடுக்கிறாரு. ரபாடா செகண்ட் பவுல் பண்ணால் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கலாம். அசோக் சர்மா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பிக்கு தான், ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர். பட் பிரசித் கிருஷ்ணா மினிமம் 2 விக்கெட் எவ்ரி மேட்ச் வந்து எடுத்து கொடுக்குறாரு, ஃபஸ்ட் ஆர் செகண்ட். ஸோ செகண்ட் இம்பாக்ட் பிளேயராக வந்தாலும் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் அவர் மட்டும் விக்கெட் எடுத்துறாரு, ஒரு 2 விக்கெட் வரையும். நல்லா லக் இருக்குது அவருக்கு. ஸோ கிராண்ட் லீக்கில் அவர் கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரஷீத் கான் ஒரு நல்ல ஒரு பிக்கு இந்த மேட்ச்சுக்கு. அது செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு டீசென்ட் பிக். கேப்டன்ஸ் கப்னா எல்லாத்துக்கும் தெரியும், இந்த டாப் 3 பேத்துக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இங்கே பெரிய அளவில் மிரட்டுற அளவுக்கு பவுலிங் இல்லை, ஆடிடுவாங்க. சேம் அவங்களுக்கு பழக்கப்பட்ட கிரவுண்டும் கூட. இந்த 3 பேத்தில் கரெக்டாக நம்ம கேப்டன்ஷிப் கொடுக்கணும், அவ்வளோதான் இந்த கேமேவும். அது ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸாக பார்த்துக்கோங்க. பட் கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் எப்படி வேணால் வந்து கொடுத்துக்கலாம். ரிஸ்க்காக கூட நீங்கள் ஒரு வைபவ் அரராவும் கார்த்திக் தாயும் பவர் பிளேயில் உடச்சிருவாங்க டாப்பை. மிடில் கிளென் பிலிப்ஸு, ஷாருக் கான்லாம் பேட்டிங் வருவாங்க நீங்கள் யோசிச்சு போட்டிங்கன்னா அப்படி கூட யோசிச்சு ஒரு டிஃபரன்ஷியல் டீமாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, மேக் பண்ணுங்கள். ரஹானே ஃபார்மில் இல்லை. ஃபஸ்ட் பேட்டிங்னா அடிப்பார், செகண்ட் பேட்டிங்கில் ப்ரெஷர் ஆகி அவுட் ஆயிடுவார். ஹெட் டு ஹெட்டில் 21 ஆவரேஜ், வென்யூவில் 28 ரன் 2 மேட்ச் ஆடிருக்கார். கேமரன் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ஆடி 67 ரன் தான் அடிச்சிருக்காரு மொத்தமே. வென்யூவில் 4 மேட்ச்சில் 90 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. ரகுவன்ஷி ஹெட் டு ஹெட்டில் 27, ரிங்கு 4 மேட்ச் ஆடிருக்காரு 119 ரன்னு, வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 48. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் செகண்டாக பேட் பண்ணுறப்ப ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கிரவுண்டில் தான் 5 6 அடித்தாரா இல்லை ஈடன் கார்டன் அடித்தாரான்னு தெரில, ஏதோ ஒரு ரெக்கார்டு வந்து ரிங்குக்கு இருக்குது. வருண் ஹெட் டு ஹெட்டில் 0 விக்கெட்ஸு, வென்யூலேயும் 5 விக்கெட் தான் எடுத்துக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்குது. நரேன் 4 விக்கெட் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 6 விக்கெட்டு. வைபவ் அரரா ஹெட் டு ஹெட்டில் 1 விக்கெட், வென்யூவில் 1 விக்கெட். ஸோ
சுக்மன் கில் 46 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் 53 ரன் ஆவரேஜ். சாய் சுதர்சன் ஹெட் டு ஹெட்டில் 52 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 20 மேட்ச்சில் 1041 56 ரன் ஆவரேஜ். ஸோ 2 பேருமே 53 56 ரன் ஆவரேஜ் இருக்காங்க. அடுத்து பட்லரு 11 மேட்ச்சில் 499 55 ரன் ஆவரேஜ். வென்யூலையும் ஹெட் டு ஹெட்லையும் செம்ம ஆவரேஜ் இருக்கார். ப்ளஸ் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு. செம்ம ஃப்ளோவில் இருக்கார் பட்லர். வாஷிங்டன் சுந்தர் ஹெட் டு ஹெட்டில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் எதுவுமே பண்ணது இல்லை. ஸோ பெரிய அளவில் ரெக்கார்டுன்றது இந்த கிரவுண்டில் அவருக்கு இல்லை. மற்ற இடத்துல தான் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரஷீத் கான் 19 விக்கெட் ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் 24 விக்கெட்டு. பிரசித் கிருஷ்ணா ஹெட் டு ஹெட்டில் 4 விக்கெட். இவரோட ஃபேவரட் வென்யூ 12 மேட்ச்சில் 21 விக்கெட் வந்து பிரசித் கிருஷ்ணா எடுத்திருக்காரு. ரபாடா 12 விக்கெட் ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் 10 விக்கெட்டு. சிராஜ் 15 விக்கெட் ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் 11 விக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சிராஜ் எடுக்கலாம். செகண்ட் ரிஸ்க்கு வேணால் செகண்டு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக அசோக் சர்மாவை ட்ரை பண்ணி பாருங்கள். டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா நரேன், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான், ரபாடா, வைபவ் அரோரா, அனுகுல் ராய், ரோமன் பவல், சுக்மன் கில், சாய் சுதர்சன் கொடுத்து இந்த 3 பேர் டீசன்ட் பிக்காகவும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கேன். பட் சேஃப் என்னென்னா பட்லர், சாய் சுதர்சன், சுக்மன் கில்லுக்குள்ளே நம்ம கேப்டன்ஷிப் கொடுத்து ரஹானே பர்சன்டேஜ் வைஸாக ஃபின்னெல்லாம் எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ லாஜிக் வைஸாக யோசிச்சு டீம் எடுத்திங்கன்னா பெரிய பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம ட்ராப் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் டீம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரு 4-5 மேட்சாக வின் பண்ணியிருக்கு. அது அப்படியே கண்டினியூ ஆகாது. விக்கெட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். மேட்சஸ் போக போக மாறும். நிறையா டிஃபரன்ஷியல் பிக்ஸ் உள்ளே வருவாங்க. நம்ம லாஜிக் வைஸாக டீம் எடுக்கிற மாதிரி இருக்கும். டீம்ஸ் எல்லாமே அப்படியே தோத்துகிட்டே இருக்க டீம் வந்து அப்படியே மாறி ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. நிறையா மாற்றங்கள் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் வைஸாக டீம்ஸை செட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.